இலங்கையிலிருந்து ஓகே ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறது நான் வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், அதாவது உங்களுக்கு தெரியும் என்ன, நாங்கள் வந்து யூடியூப் வருமானத்திலிருந்து நாங்கள் என்ன முதலாவதாக வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கைதட்டு தரல, நீங்கள் கைதட்டு வாழ்த்துக்கள் கைவிடுத்து சொல்லணும்டா, வாழ்த்துக்கள். சரி, உண்மையிலே சந்தோஷமா இருக்கி, அதை நம்ம வீடியோவில் சொல்லுவோம். வீடியோவில் சொல்லுவோம். நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் நாங்கள் வாங்கிய முதலாவது வீடு ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி இப்போ காட்டப்புறம் என்ன மாதிரி அந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு வீடு யூடியூப் சேனல் செய்து யாருமே வந்து வாங்கியது இல்லை, வரலாறே இல்லைண்ணே. ஏன்னா இப்போ இலங்கையில் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் அனுஷனில் மட்டும்தான் இது முடியும். என்ன வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்ற ஒரு நபர் மட்டும்தான் இப்படி ஒரு வீடை வாங்க முடியும். என்ன அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிலத்தில் நாங்கள் வீடு வாங்கல, வானத்தில் வாங்கியிருக்க மாட்டோம்னா யோசிச்சு பாருங்க எந்தளவு டெக்னாலஜி என்ன எத்தனை விஷயங்களை வந்து உள்ளடக்கி நாங்கள் வானத்தில் ஒரு வீடு வாங்கியிருக்கோம்ன்றது வந்து அது ஒரு அதிசயமான விஷயம். நிறைய பேர் கேட்டாங்களா, தம்பி இது என்னென்ன முடிஞ்ச உங்களால், எல்லாரும் நிலத்தில் வந்து வீடு வாங்குறாங்க, நீங்கள் மட்டும் என்னென்று வானத்தில் வாங்குவீங்க, அப்போ மேலே என்னென்று நீங்கள் போவீங்க, வாகனத்தெல்லாம் எப்படி பார்க் பண்ணுவீங்க, சைக்கிள் எப்படி கொண்டு போவீங்க, சாப்பாடு எப்படி எடுத்து போவீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்ன ஒரே வழி, வானத்தில் வீடு கட்டக்குள்ளே வானத்தை போய் சாப்பிடலாம் நம்மளால. அப்போ வந்து நீங்கள் பார்த்துடலாம் எங்களை வீட்டு, நீங்கள் பார்த்துல எப்படி இருக்கு அண்ணா அந்த பார்த்து ஒன்றா இருக்கானே. லொக்கேஷன் வந்து இது வந்து சரியான இடம் சொல்ல போனால் வந்து பாம்பு கங்கால ஏன்னா மட்டக்களப்பு ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் அங்கால சுடுகாடு இருக்கு. 3 ஏரியா இருக்கா சரியா? அங்கால ஃபார்ம், இது அங்காலம் ஃபார்ம், இங்கால 40 இங்கால மாவடி மாதிரி, அதுக்கு அங்கால பனிச்செடி மாதிரி. இது வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ஹவுஸ் சரியோ, அதாவது வானத்தில் இருக்கிற ஹவுஸ். அதனால மத்தியான இடம் உண்டு, நீங்க கடையதில் செய்யலாம். இந்த இடங்கள்ல கடையல், பார்க்கிங், அடுத்து லேக் கொண்டு அடிக்கலாம், லேக் போட்டிங் இதில் செய்யலாம். அது ஒரு பிஸ்னஸாக வந்து கொண்டு வரலாம் எதிர்காலத்தில். ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிட்டு பாருங்க, தாமரையில தாமரைப்பூ, மீன் மற்றும் முதலைகள், நிறைய விஷயங்களோ. அது தாமரையில ஒல்லி, தாமரையோ சரி ஓகே மன்னிச்சு கொள்ளுங்க, எல்லாம் ஒரே இனம் தான். யாரா தாமரை ஒல்லி நீல அல்லியா? அது இல்ல நீல அல்லி. ஓகே நீல அல்லியாடா, சரியோ சரி ஓகே. தாமரை இல்லை அது ஒல்லி, யோசிச்சு பாருங்க, இது தாமரை இல்லை ஒல்லி. அப்போ இதில் வந்து சோறெல்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா, இதில் சோறு இருக்கபடியா. நீங்கள் உடம்பு குறைக்க நினைக்கிறீங்க, இந்த உடம்பு பார்த்து சொல்லுங்க, அது உடம்பு குறைங்கிறான்னு. இங்கே வா கிட்ட, எப்படி இருக்கு சாணு வாக்குல மிதோட எந்த அளவு கூட இருக்கு? மிதோட என்னோட உடம்பு கால காணலடா, ஒரு 35-40 கிலோ இருந்தா மிதோ போல வந்துடுனே. ஒரு மாதத்துல அனுஷனை பாத்தீங்கன்னு சொன்னா 2 இடைக்கு வருவாங்க வந்துரு. அதாவது ஒரு 55 கிலோ 60 கிலோக்கு வந்து வராது. 55 கிலோ கடைசியில் நாங்கள் சொல்லுவோம் எப்போ இந்த டயட்டை வந்து ஆரம்பிச்சு இப்போ எத்தனை கிலோ வந்து இப்போ நாங்கள் லொஸ் பண்ணிங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வேறு சாதனை நடந்து கொண்டு இருக்கு உள்ளால, அது வேறு விஷயம். எத்தனை நிறைய எங்கே வரா பாப்பா மஞ்சவா நம்பரை பாப்பா. சரி ஓகே. இப்ப என்னன்னு சொன்ன மக்கள் வந்து நாங்க இப்ப கூட கழிச்சிட்டு விரும்பல. ஏன்னா என்னுடைய யூடியூப் வருமானத்தில் வாங்கிய மாளிகையை இப்ப நாங்க காட்டப்புறம் இதனை கட் பண்ணி நிறைய பேர் டிக்டாக் எல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட உழைப்பில் என்ன கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் வருமானத்தில் இந்த வீட்டை வந்து வாங்கியிருக்கோம். என்ன செய்கிற நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். இந்த காணொலி இது பிகைன் பூட்ஸுக்கு போனாலும் போகும். இப்படி ஒரு வீடுன்னு இந்த ஐடியா எப்படி வந்து எனக்கு தெரியல. இது நிறைய எனக்கு சரியான விருப்பம்டா. விஞ்ஞானி மாதிரி ஒரு அறிவை வளர்ச்சிலாம் நம்ம இதெல்லாம் செய்யலாம். அது எங்கட ஏரியாவில் இருக்கிற இன்ஜினியர் எல்லாம் வந்து இங்க இருந்து எடுக்கலாங்க. லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா விளங்குதா, இந்த மாதிரி இடத்துல இருந்து நாங்கள் ஒவ்வொரு ஆளும் எடுத்துனாங்க. அப்படிதான் எல்லாரும் எடுத்தாம வந்து நான் சொன்னாங்க. பலமான அத்திவாரம் போட்டு அது அத்திவாரம் வேண்டாம், சூறாவளி அடிச்சா மட்டும்தான் அசையும் செய்யா. இந்த சுனாமி வந்தெல்லாம் கஷ்டம். சரியோ பாருங்க, நான் இப்போ காடுலாம் செய்வேன், தோட்டம், வீட்டு தோட்டம் இஞ்சால பயத்தையெல்லாம் போட்டுருக்கேன்டா, பயத்தை வண்டி வீட்டை பிரிச்சு இஞ்சால ஃபுல்லாக ஹோட்டல், இஞ்சால ரூம்ஸ் ஹோட்டல் கொடுக்கலாம், வாடகையில் வீடுகள் கொடுக்கலாம். இப்போ கிளைகள் கொஞ்சம் போய்கொண்டிருக்கு.
சரி அதனால மேல் கிளை இல்லையுமா அதான் எங்களுக்கு எங்கேயும் கிளைகள் இல்லை சரியா இங்கேயாவது ஒரு கிளை ஒன்று நாங்கள் உற்பத்தி செய்யலாம் வந்து பார்க்கலாம் வேறு கிளைகள் இல்லை இது பெயிண்டிங்கை பார்த்தா எனக்கு கண்ணை கூசுது அது இதெல்லாம் வந்து இயற்கையான பெயிண்டிங்டா ஒரே அடி அதாவது எப்படின்னா நேச்சுரல் பெயிண்டிங் இது வந்து யாருமே இங்கே வந்து பெயிண்டிங் கொடுக்கல இயற்கையாகவே அதுக்குரிய அந்த பொருட்கள் எடுத்து இயற்கையாகவே உதாரணத்துக்கு மண் இருக்குன்னு சொன்னால் இந்த மண்டை கலரில் நாங்கள் ஃபேக்காக கொடுக்கல ஒரிஜினல் கல்லெல்லாம் ஒரிஜினல் சாறு சக்கை சல்லாரி எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் சரியோ அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது நாங்கள் கூட கேட்காம காட்டுவோம் என்னென்ன ஓகே இப்போ அந்த வகையில் வந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன் வாங்கிய முதலாவது வீடு என்ன யூடியூப் வருமானத்தில் அந்த வீட்டை உங்களுக்கு காட்டப்புறம் அது வந்து வானத்தில் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆளெல்லாம் காய்ச்சல பொங்கல் எல்லாம் பொங்கல் இல்லை இப்போ காட்டுவோம் நான் குடி வரோன்றைக்கு நாங்கள் மிச்சரில் பார்ப்போம் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வீடு என்ன எப்படி இருக்க போகுதுன்றதை வந்து பாருங்க நீங்களும் அவளோட காத்து கொண்டிருக்கீங்க ஓகே 1 2 3 ஸ்டார்ட் ரெடி எப்படி இருக்கு மகளே இதான் வந்து நான் வாங்கிய முதலாவது வீடு எப்படி இருக்கு இப்படி ஒரு வீடு உங்களால் வந்து என்ன சொல்றது அமைக்கிற கஷ்டம் இங்க பாருங்க எப்படி இருக்கு எப்படி பச்சை பசலண்டு எங்கால பக்கம் நான் சொன்ன பெயிண்டிங் பாத்தீங்களா அந்த இடத்தை பாருங்கடா விட்டத்தை பாருங்க வளைச்சி பச்சை பசலண்டு மேல இருந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு இங்கே ஏசி ஃபேன் எதுக்குள்ள இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற சுகம் வராது அது பாருங்க இந்த வீடு நாங்கள் மரத்தோட சேர்த்து வேப்ப மரத்தோட சேர்த்து இந்த வீட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம் நான் விலை பெறுமதி கடைசி என்னன்ற உங்களுக்கு சொல்கிறோம் என்ன எவ்வளோ முடிஞ்சன்றே நீங்கள் கோடி இருந்தாலுமே நான் தரமாட்டேன் நான் வாங்கின கோடி தான் ஒரு 6 தாண்டினது 6 கோடி தாண்டினது நான் வாங்கினது வீடு 6 கோடி முடிஞ்சது ஆனால் நீங்கள் வந்து 10 கோடி கட்டானா அந்த வீட்டை தரமாட்டேன் அதுதான்டா 6 கோடியில் நீங்கள் ஒரு வீடு கட்டினாலும் இதில் இருக்கிற சந்தேகம் வராது இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் முதலாவது கால் தரம் வைக்க போகிறோம் முதல்ல வந்து முதல் வந்து செருப்பை கட்டணும் இல்லைங்கதா இந்த போனை பிடிங்க போனை வைங்க வைக்கல சரியோ அங்கால வேலி கம்மினே நீங்க கொஞ்சம் கீழே மட்டும் கொடுத்தீங்களா எப்படி ஏறி பண்ணி அது இந்த ஓரத்தால் இந்த மரத்தை பிடிச்சி சரியா பயமாக கிடக்குறா ஆமாங்க வீடு அப்போ என் வீட்டுக்கு முதலாவது கால் தட்டு நாங்கள் எடுத்து வைக்கணும் எத்தனை படிதான் அண்ணாங்கட வீட்டை ஏறி நிற்கலான்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7வது படி 7 மலை யோசிச்சு பாருங்க கதிராம 7 மலை மாதிரி இது வந்து எங்கட வீட்டை போகலாம் சரியா பியாக்கள் நீங்க கொஞ்சம் பிடிச்சி வாங்கடா வீட்டுங்கிட்ட சரியோ உடைய ஒன்று விழுந்து ஜோக்கவாக இதைத்தான் நான் பிடிக்கணும் எங்கடா அங்கே போகிறது கொஞ்சம் பயமா தான் கிடக்கு உடையாதானே உடையாது பார்த்து மக்களே ஓ என்னடா இது நம்மள வீடா அங்கால ஏறி போது பயமா ஆக்கிட்டா அங்கால பார்த்து பயமா ஆகிடா பிடிக்கிறது ஒண்ணு அங்க எந்த வழியை பிடிக்க ரெண்டும் கடிச்சால டேய் வீட்டை வீட்டை பார்த்து மட திறந்து பாப்போம் ஓகே எல்லாம் சமனா தான் இருக்கு இல்லை வீட்டை பார்த்துதான் வீட்டில் அடி பார்க்காடி கொஞ்சம் கஷ்டமா தானே கமராமேன் ஏற்றுவோம் கொஞ்சம் பொறுப்பு அம்மா என்னமாடா பயமா இருக்கி இதை பிடிச்சா ஆணி கலண்டு தோணும் பயமா இருக்கா விளங்குது நீ போடலாம் உண்ட பார்த்து நீ போடலாம் ஆ காலை பாரு அங்க இருந்து இஞ்சி வைக்க வேண்டாம் பாரு அடிச்ச இந்த இன்ஜினியர் நான் சொன்ன அமெரிக்கான்றதுக்கு அர்த்தமே பாத்தியா
அடிச்சு விட்றா காலை கொஞ்சம் இங்கே வைக்கிறேன் உள்ளூர் விஞ்ஞானியாரு மகள் நான் ஏறிப்பேன் ஆனால் என்ன சொல்றது நம்ம வந்து முதலாக காலத்தை வைக்கக்கூடாது என்ன அங்கே ஏறி போக தெரியும் போ கலெக்டர் மட்டும் ஃபேம் ஆகிக்குது அதான் பிரச்சனை எனக்கு காணா போ அவரு அடுத்தானா ஆடுது ஆடுது வேற லெவலான ஒரு இடமா உடையிலையா உடையிலையா அது நீங்க ரசிட்டா மழை டைம்ல அதான் இனே ஆ அது மேல காட்டுங்க மேலே காட்டில் வேற அப்புறம் போகிறேன் நான் இப்போ நீங்க கையை பிடிச்சி இழுத்தா சரி ஒரு ஆள் இருக்கிறாங்க சரியா பார்த்து வாங்கி ஒரு ஆள் வா மேலே இது எடுத்துனா சரி நீ என்ன எந்த பண்ண என்னடா டேய் நீ கால் வைக்க கீழே மடியுதுடா கையால் நடுக்கிறான் கையால் நடக்குது அவனுக்கு ஆ டேய் நீங்களாம் பிடிச்சாங்கடா அப்படி வரணும் இதெல்லாம் எப்படி வரணுங்க இதெல்லாம் பிடிச்சிருங்க அதான்டா இது இப்போ ஆணி கலர் பயமா இருக்கிறா விளங்கடா வேறி போகலாடா டக்குனே இது கலரை மட்டும் பயமா இருக்கிறா அப்படியே ஆடுது காணோம் ஓ மை காட் எந்த வீட்டில் நான் அடிமரம் ஆடுறாரு அவன் இங்க அங்கால என்ன வெள்ள விட்டு வர்றா அடி இதுக்கு ஆணி ஒன்று இல்லைங்க எனக்கு ஏறு நேரம் தெரியும் ஏறு நேரம் மாட்டேன் சரியோ இனி வரணும் ஏதா வந்தா ஏற்றி போகணும் நம்மளே நீ அங்கிருந்து தெரியாண்டா அப்புறம் ஆயிடுது வைக்காரா பாஞ்சா அப்புறம் விடுந்தது உடையும் கால் உடையும் எலும்பு ரெண்டு வருண்டா இல்ல ஒரு தவண்டு விடுவாண்டா கையால் அணுகாடு ஜே இப்படி பிடிக்கும் நான் பேசி கிரியோ ஆ மகளே நமக்கு ஏசப்படுறாங்க இப்போ ஏன் தேவையில்ல உங்களுக்கு 3 இருக்கீங்களே நான் ஒரு 100 200 நீ எத்தனை நடிக்காத எத்தனை கிலோ 70 170 நீ எத்தனை 65 அப்போ டேய் கடவுளே அது மொத்தமா தானே வரங்கணும் இப்போ கொஞ்சம் பயப்படுறேன் இல்ல சும்மா என்ன நீ பிடிக்க தேவையில்ல சும்மா கொஞ்சம் வார் பிடிச்சிக்கோங்க ஐயா ஜம்பரோடி கையை பிடி வேண்டா கையை கொண்டா விட்றாங்க என்ன ஹிரியோ அது எங்கடா கொண்டு வச்சு தொங்கல் உங்களே எது கொஞ்சம் காலையில் உடப்பயிற்சி அதில் ஏறக்கூடிய மாதிரி இருக்கு விளங்கா முதலே மாட சரி இன்னும் அறிக்கல ஜோரம் காலை எவ்வளோ தூரம் மிக்கணும்டா பா மகளே பார்த்துருப்பியல் இதாரங்க வாங்கிய முதலா வீடு எப்படி இருக்குண்ணே இப்படி 2 கெஸ்ட் இருக்காங்க வாங்க இறங்கி வாங்க
பாத்ரூம் போகிறதுக்கு வீட்டை திறந்து வரக்கூடாது. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டை இருந்து வீடியோ எடுத்தா அப்படி தான் இருக்கும். அங்கே அலைய உங்களுக்கு காட்டுமா அங்கால. சரியா? எப்படி இருக்கு இடங்கள்? பாருங்க மக்களே, எப்படி இந்த அழகா இருக்குன்ற இடமெல்லாம் பச்சை பஜரண்டு இப்படி ஒரு இடத்துலாம் வந்து இந்த வீட்டை வாங்கியிருக்கோம். சரியான சந்தோஷம். அடுத்த குளத்துக்குள்ளே கொய்யா மரம் எல்லாம் நாட்டிங்க நாங்கள். ஆன கொய்யா சரியா, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவோம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வாங்கிய வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எங்களுடைய தோட்டங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் சொல்லியிருந்தானே கொய்யா மரம் நாட்டிங்கன்னு சொல்லிது. எங்கே நீங்களாம் எங்கே? எது பைத்தியம் உங்களுக்கு லூசிரா காட்டுறப்படுறா நினைக்கிற மக்களே. கொய்யா மரம் இல்லைன்னு சொல்கிறான் அவனல். என்னது சொல்கிறவன்கிட்ட அந்த வரேன் கொய்யாக்கா தான். கொய்யா மரம் தண்ணிக்குள்ள நிற்கி பாருங்க. அந்த அவனுக்கு என்ன ஃபோன் கழிச்சு முடியல வந்துடா நீங்கள் தான் ஃபோன் கழித்துட்டான் தான். டேய் ஓகே, இதான் எங்களோட வீடு. வழியாக பார்த்து கொடுங்க மக்களே. இப்போ எங்களோட தோட்டத்தை நான் காட்ட போகிறோம்னே. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே கலை தான் போட்டு வந்தீங்க. சனு மட்டும் நீ என்ன ஆரோக்கிய சம்பந்தம் போட்டு வந்தீங்க? இது அப்படி தான் நான் ப்ளாக் எடுக்கிறேன். நான் மறந்துடலடா, அப்படி தான் நான் செஞ்சேன் 5 வார். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட மற்ற தோட்டங்களை உங்களுக்கு நான் காட்ட போகிறோம். ஏன்னா அது அங்கால வசம்பூர் தோட்டம் இருக்குது. வசம்பூர் காய்க்கல, அதனால் அதை காட்டலை. இப்போ நாங்கள் புது பாலம் நான் காட்டினேன். கிட்டத்தட்ட இது தொங்கு பாலம். இது வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 200 மில்லியன் செலவில் கட்டப்பட்ட புது பாலம் உண்டுண்ணே. ஓ சரியா, அதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ ஓகே மக்களே, இப்போ இந்த பாலத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வடிவேல் படத்தில் பார்த்துட்டுப்பீங்கண்ணே. வடிவேல் இப்படி நடந்து போக்குல நொங்கு குழியை போட்டு முதல்ல வந்து விழுற அந்த பாலம் தான் இது. அடுத்த ஷூட்டிங்கில் கேட்டவங்க நாங்கள் கொடுக்கல தானே. பாருங்க இப்படி தான் போகணும். இது இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் மெல்லியாக்கள் மட்டும்தான் போயிடும். விளங்குதோ? என்ன மாதிரி கொஞ்சம் மெல்லியாக்கள் மட்டும்தான் போயிடும். சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். அது என்னடா 200 மில்லியன் செலவழிச்சா அப்படின்னு விஷயம் போலையா? நீலவழி இல்லைண்ணே. ஓகே ஒன்று இதில் சோறு இருக்கு மாட்டா இல்லை? ஓ தள்ளுட மாட்டேன். இந்த கையப்படி இந்த ஹெல்ப் பண்ணுண்டா. ஒண்டா வா வாட் நைஸ். இதழ் இருக்கு பாருங்க. இறங்கி வாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே, அழகான இதழும் அழகாக இருக்கும் நல்ல ரோஜா இல்லை இதான் நீலவல்லியா சொல்றது? சிவப்பல்லி. இங்கே பாருங்க எப்படி தாண்டான்னு சொல்லி எப்படி. சரி இது இப்படி இருக்கக்குள்ள பூமா இருக்கிறா? சரியோ இப்படி இருக்கல அதான சொல்றேன். பம்பரமா சொல்றான். இது மகாபாரதத்துல சரி விளங்கலையா? அஞ்சு பாருங்க மக்களே, இந்த பூமாய் வடிக்கும். பூமாய் ஓகே. இங்கே பார், அங்கேருந்து அடிப்பாங்கடா. நான் வீடியோவில் பார்த்தேன். சரியா, அங்கேருந்து அடிப்பாங்க. இப்படி வந்து இப்படி தான் வரும் அடிக்கும். இந்த இப்படி தான் வரும். இப்படி தான் வரும். பம்பு தான் வந்து அடிக்கும். விளங்குதா? சி டே வீட்டு துறப்பு மறந்து எடுக்க தோட்டத்தை துறப்ப. கொஞ்சம் பொருவா ஓகே 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 எடுத்தாச்சு. வாங்க வாங்க. ஓகே, இது அடுத்த அடித்தளம் ஒன்று வச்சிருக்காம. இது சரி, அது அடுத்த மாளிகை. இந்த பாருங்க, இது வசந்த மாளிகை. எதுக்குன்னு திருவள்ளமா காட்டு பாருங்க. புது தலையணி சரியா, புது பாய், புது கட்டில் சரியா. அவரு இஞ்சாம் பாரு அடிக்கடி திருவள்ளுங்க. ஓகே ஓகே ஓகே
கொரட்டை சரி ஓகே ஓகே நித்திரண்ணா காணும் உடம்புங்க கோழி போய் உடம்பு வா வாங்க சரியா இப்போ எங்கள்கிட்ட தோட்டத்தில் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நாங்கள் வெண்டி போட்டிருந்தாங்கண்ணே வெண்டிக்காயை நாங்கள் போட்டிருந்தாங்க அந்த பக்கம் ஒன்றும் போடலை மாடு டேய் அண்ணிட்ட கேட்க அவனுக்கா போய் தஞ்சவா இஞ்சவா உனக்கே முத்தையில அனுமதி கொடும் சரியோ அண்ணன் பயத்தங்க ஆயிரம் வேணே பயத்தங்க ஆயங்க அனுமதி கிடைச்சிதுடா அனுமதி முதலாளி நான் தான்டா என்ன உறுதி மாறல கைக்கு பைத்தியாரா உறுதி மாற வேணும்டா ஜிவா இந்த கிட்ட ஓ நீ கேட்ட சரிடா ஒரு நாள் முதலாளி விளங்குதா இன்றைக்கு மட்டும்டா பெர்மனன்ட் நான் கேட்கணும்ப்பா ஓகே பாய்த்தங்க அப்ப இல்லடா மாப்பிள்ள வேறு போட்டிக்கிற சட்டை எந்து விளங்குதா ஓகே இப்போ இந்த பைத்தங்கால பார்த்தீங்கன்னா இது பிஞ்சு பைத்தங்கா அப்படி காட்டுறோம் பாருங்க இது வந்து கிளிச்சொண்டு பைத்தங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தரைக்கு இது ஆஞ்சு என்ன செய்யணும்னா இப்படி பார்க்கணும் சரியா பார்த்து போட்டு இப்படி வந்து தட்டணும் தட்டி போட்டு கொஞ்சம் இதே இயற்கையாக தான் இறந்து சரியா இப்படி எடுத்து பார்க்குறது நல்லா இருக்கான்னு சொல்லுது அப்புறம் அப்படியே சாப்பிடணும் அங்கே குரங்குறோம் அது நான் வாங்க எப்படி இருந்தாங்க ஆ சாப்பிடுச்சியோ ஆ ம் ம் இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக்கிறேன் இந்த பாருங்க உள்ள காரமா உங்களுக்கு வா காட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் காட்டுங்க பார்க்க அங்கே புடலங்க பாகா முழுநெக்கி வெளியே பாருங்க பாக்கா தூக்கி கார பாருங்க வாங்க இதான் பாகா பஜ்ஜியா கடி உங்களுக்கு எல்லாம் இல்லையா சரியா எப்படி சாப்பிட எல்லாம் இல்லா அப்படிதான் அப்படி பாருங்க முழுவதும் பாவக்கா பேக்கில் கட்டி போட்டிக்கும் பூச்சி தொழில் இது தாங்க கிடக்கு பாருங்க விளைச்சி எல்லாம் போட்டிக்கும் சரியோ உள்ள நிற்க கூட கூட நிற்க கூடாது வாங்க டைம் போயிடுது வாங்க வாங்க வெளியே வாங்க வாங்க பாய்த்தங்க ஆஞ்சு அப்படின்னா மேல் நிற்கிற பாய்த்தங்க ஆங்கிங்களா கீழே சரியோ ஓ வீட்டு ஒரு கறிக்கு தர மாட்டேன் சரியோ ஆங்களா சாப்பிடும்போது இப்போ தட்ட உண்டு அப்படி வெத்தில கட்டுறமா விளங்கு தட்டி விளையும் சாப்பிடுமா இப்போ முறிச்சு பார்க்குற புழு பூச்சிகள் இருக்கான்னு பார்த்து போட்டு அழகா இந்த அளவு தான் பாய்த்தங்க வெள்ளக்கறி எடுக்கிற நம்ம சரியா வா बड़ा हर जमा नहीं नहीं कुछ कर दिया orang kali lalu dulu orang kan lalu dulu jangan kan என்ன தாண்டி வாங்கடா அப்ப நீங்க என்ன தாண்டி வாங்க இதெல்லாம் வா என்ன தாண்டி வாங்க வா போங்கடா கடந்து போங்கடா வா வா வாங்க 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 வாங்கடா வா வா இதெல்லாம் வா 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 நான் படுத்து நிற்பேன் நான் சரியோ நீங்கள் அதில் போகணுமாம்மா ஓ அதான் விஷயம் நான் நிற்பேன் ஓ என்ன எதுக்கு அதில் விடா ஓ இதெல்லாம் போகணும் ஒரு தடவை வேணும் என்ன பண்ணக்கூடா அவனு புடா அவனே புடா புடா அவனே ஒரே சன வருவாம்மா நீ வர ஒரு இல்லையா மிது ஒரு இல்லையா அன்றைக்கு சனவா சனவா
கொண்டல்ல வா நீ வா ஜேர் இதை கொஞ்சம் சைட்டு அரைக்கூட்டா சரிப்பே நடந்து வா கண்ணமணி நடந்து வா இப்போ இல்லையா சரியா கண்ணமணி நடக்க போகிறான் இறக்கா மாட்டோம் வாண்ணே அடே அங்கே வலதுவாக்கம் போய் வலதுவாக்கம் பார்க்கலே அடே பல்லு ஆகல என்ன கடது திருப்பி அவுட் திருப்பி வா இல்லை திருப்பி வா அங்கே இது அவுட் கண்ணப்படி நடக்க பண்ணி அஞ்சா நீ வாங்க கொடுத்து சரியா வரணும் இப்போ கண்ணமுடு வாங்கடா கமான் உன்னால முடியும் மேல வாக்கணும் அண்ணாந்து வாக்கணும் கீழே கீழே அண்ணாது அங்கே சரி பண்ணடா என்ன கொஞ்சம் தான் பாக்க நீ கீழே விடுஞ்சா மேல அண்ணாந்து வாரு அது தண்ணி பாம்புடா சரி ஓகே சூப்பர் வா ஆயிடு வா இது ஓடியா கணப்படி நட விழுந்துடக்கூடா கீழே வாக்க நீ போ ரிவேஷ்ல அண்ணாந்து வாதான் வேணும் அண்ணாந்து வாதே கண்ண மூடு கீழே வாங்க கூடா ஓகே கீழே வாங்க அண்ணாந்து வர்றா அண்ணாந்து கமான் உன்னால முடியும் என்னால முடியும் திரும்பிவோ அவன் இதான் விளையாடுதா அண்ணாந்து வாங்கணும் அங்க செருப்படுத கையில அள்ளிக்கட்டு கீழே பார்த்தேன் கீழே மேல வாங்கணும் அடிக்கா ஓகே ஹைடுங்க ஓகே சூப்பர் ஓகே இதை பத்தி உனக்கு மற்றவன அடி கூட பழைய பள்ளிக்கூடம் ஞாபகம் வந்து அவங்களுக்கு அது தொங்கல் அடிக்க அட இதுக்கு வா தெரியும் நீங்க எனக்கு அடிக்கிறது அடுத்ததியா என்ன அர்த்தம் இழுக்குறது அடிச்சு பாரு அடித்தறியா அடியா அடி பாப்பா இல்ல அடி அணியன் நீ எவ்வளவு பாஸ்ட் அடிக்காத வேணா அடிப்பேன் உனக்கு உன்ன போய்க்க அஞ்சரா தொங்கல் இங்க வந்தா தலப்ப காடியா எங்க வண்ணி விளையாடுற கை நட்டு இஞ்சு வா உங்களை பள்ளிக்கூடம் நடத்த வேண்டாம் கை நட்டு கைடா ஓகே நோதா நீ கை நட்டு இந்தா எனக்கு அடி அதான் அடி இந்தா அடி இதுல அடி கையில அடி பரவாயில்ல இதுல அடி சரியா இப்ப நீ எனக்கு அடிச்சு அடி வாங்கணும் எவ்வளவு அப்படி சேட்டை இது அடி 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 காணா அடி 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 இந்தா மெல்லடிக்கணும் சரியோ அடிக்க வர பாஷா பிடித்தடா நீ ஓகே பூண்டு டேய் அவனுக்கு நான் சின்ன அடிச்சா பெரிய அடிக்காடா என்ன கொஞ்சம் கையை விட்டு ஓகே ஒண்ணா அடுத்து இல்ல புரியல வேணா
கையை காட்டு பின்பக்கத்தை அடிச்சா கொஞ்சம் இல்லை அது வேணாம் அது வேணாம் அது வேணாம் இதே காணும் காடு நேட்டு நேட்டு இதை டீஷர்ட் எடு கண்ண மூடு உங்க சொல்லு ஜுவா இப்ப நீ அடிக்கனா வாங்கி தந்தா சரியோ நீ கையில முடிஞ்ச அடிக்க செருப்பு தண்ணிக்குவோமா இப்ப செருப்பு தண்ணிக்குவோம் வா இங்க செருப்பு தண்ணிக்குவோம் இப்ப வராட்டி ஓ இந்த தண்ணி கூட வா கட்டு வா கையை நட்டு முதல்ல வெஸ்ட்டுக்கு நான் உனக்கு காட்டுறேன் தம்பி எடுத்து வா நல்லா எடுத்து வா இதெல்லாம் நீ பேர கடிச்சு நீ நான் அடிச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் அடி இந்த பக்கம் எவ்வளோ அடி இந்த பக்கம் மீது கண்ணை மூடுறா கண்ணை மூடு அது சரியோ பாவம் இருக்கீங்க வா சிவந்திருக்கேனே பாருங்க இதெல்லாம் வந்து நல்லண்டா உடம்புக்கு ஓ இந்த குளிர் தண்ணியில குளிக்கிறது இந்த அடி வாங்குறது ஏன் பயத்துல குத்து வாங்கணும்ல சொல்லண்டா உடற்பயிற்சிக்கு நல்ல அடி வாங்கணும் இந்த சாட்டக்காரமாக கிடையாது வா உங்களோட மெட்ரோபாலிஷன் தானே ஒழுங்கா ரன் ஆனதான் உங்களோட உடல் இது வந்து நல்லா ஒழுங்கா ஃபார்ம் ஆகும் விளங்குதா ஓ சரியோ குளிர்ந்தாடா ஓகே மகளே அப்போ நாங்கள் எங்களோட மாளிகையை நீங்கள் பார்த்துருப்பீல் என்ன அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் என்ன இதான் எங்களுடைய முதலாவது வீடு நாங்கள் வாங்கின யூடியூப் வருமானதுன்னு பார்த்துருப்பீல் ஓகே மக்களே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விட போகிறேன் எங்களுடைய முதலாவது வீடு யூடியூப் வருமானத்தில் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு மகிழ்ச்சி எங்களுக்கா ஓ சந்தோஷமாகி நீ விட்டு போன சொல்ல இப்ப வந்தியா வீடியோட அந்த ஆரம்பத்துல போன இப்ப வந்தியா அதாவது நீ என்னன்னு சொல்ற நல்லா வளர்ந்துட்டான் அதான் உயரமான இடத்துல வாங்கிருக்கு இந்த வளர்ச்சியை பார்த்தா அசுர வளர்ச்சி நான் சொல்லணும் அது செங்குத்தா போய்க்கணும் எப்படி இறங்காம செங்குத்தா போய் உண்மையா எல்லா வசதியும் இருக்குடா ஆனா டாய்லெட் வசதி இல்ல ஓபன் டாய்லெட்டா பாய் பாத்ரூம் டாய்லெட்லாம் ஒண்ணும் இல்ல அங்கல இல்ல சங்கராக்களுக்கு அங்கல நாங்க ஒரு இதோட கட்டிக்கணும் கோடி ஒன்று கட்டிக்கணும் சரியா கோடி இதுதானே கோடி ஒன்று கட்டிக்கொண்டிருக்கோம் யோசிக்க தேவையில்ல அப்ப சரி அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நல்ல ஒரு மழைக்காலம் என்ன மழை குணமா இருக்கு மேல வானத்தை அண்ணத்து வருங்க பாத்தீங்களானே ஓகே ஓகே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிற அப்புறம் ஏதோ என்ன எங்கள்ட இந்த இதில் வந்து பார்த்துட்டு போயிருந்த முதலாவது வீடு யூடியூப் வருமானத்தில் அப்போ நாங்களும் வந்து சந்தோஷத்தோடு வந்து விடைபெற போகின்றோம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.